வணக்கம், சிவானி ஹோம் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வஞ்சரம் மீன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே வேற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வஞ்சரம் மீன் 1/2 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய், மஞ்சள் தூள், வெள்ளைப்பூடு ஒரு 4-5 பூடு எடுத்து வச்சிருக்கேன். சோம்பு 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பூடு, சோம்பு, காஞ்ச மிளகாய் இது மூணையும் நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு பவுலில் மீனை எடுத்து போட்டுடலாம். மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வஞ்சரம் மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கருவாடு செய்வாங்க. கருவாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் மீன் கருவாடுன்னு சொல்லுவாங்க. அதுவும் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour வரைக்கும் நல்லா ஊற விடுங்க. அந்த மசாலா நல்லா சேரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ மீன் வந்து 1 மணி நேரம் ஊறிடுச்சு. நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறம் அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மீனை வறுத்துடலாம். மீனை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இதில் லைட்டாக மேலாப்பில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எல்லா மீனில் எண்ணெய் படுற அளவுக்கு லைட்டாக ஊற்றிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம மீனை திருப்பி விட்டுடலாம். மீனை ஒன்று ஒன்றா நல்லா திருப்பி விட்டுருங்க. நல்லா இருக்குது, வாசமே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீனை திருப்பி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் திருப்பி நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விடலாம். இந்த மீன் வந்து நடுவில் மட்டும்தான் முள் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப முள் தெரியாது. வாங்கி கொடுங்க. ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சைடு நல்லா திருப்பி விடுவோம். எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுறலாம். நீங்கள் இதை வாங்கி செஞ்சு பாருங்கள். நடுவில் மட்டும்தான் முள் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த சைடும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நல்லா மீன் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். எல்லா மீனையும் எடுத்துடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வஞ்சரம் மீன் ஃப்ரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.